மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நானும் வெங்கிரத்னம். நம்ம மீடியாக்களை எவ்வளவோ காரி துப்பிட்டோம், கழுவி ஊத்திட்டோம். என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ கேட்டு பார்த்தாச்சு. படத்துல சொல்ற மாதிரிதான் இவங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ஆனா இவனுங்க திருந்துற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதையே தன்னோட வாழ்நாள் கடமையா வச்சிருக்கிறவனுக்கு பேரு தான் மீடியாவாம். பட் இவனுங்களுக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்ப சென்னை பிரஸ் கிளப் வந்து டிவிகேவினரை கண்டிச்சு பெருசா இவங்க அறிக்கை அறுத்து தள்ளுற அளவுக்குலாம் இப்ப அது போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம பேச வந்த விஷயம், முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் இதை முன்னாடியே பேசிடணும். ஏடா நீங்க என்ன அவ்வளவு யோக்கிய கருணாநிதிங்களா? சொல்லுங்கடா. போடுறது பூரா ஃபேக் நியூஸ். லேசா முகத்தை தொடச்சிட்டு வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைச்சிட்டு வந்தாருன்னு நியூஸ் போடுறீங்க. நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அப்படியே ஈரான் இஸ்ரேல் அறுத்து தள்ளிருச்சுன்னு அதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க நாங்குநேரியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன ரோட்லயே நடமாடக்கூடாது, துரத்தி வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி பேசுங்கடான்னா பேச மாட்டேங்கிறீங்க. திமுக பண்ற பிராடுதனம் பிள்ளைகாத்தனம் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறானுங்க. டோக்கன் கொடுக்குறானுங்க. இப்ப அண்டா கொடுக்குறாங்களாம். ஏண்டா 5 வருஷம் ஆட்சியில வராத ஓட்டாடா இந்த 250 ரூபா அண்டால வந்துற போது விவேக் சொல்ற மாதிரிதான் 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டியாடா ஒத்த எலுமிச்சம்பழத்துல ஓடுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆட்சியில திட்டங்கள்ல அறுத்து தள்ளிட்டோன்னு விளம்பரம் பண்றாங்க. அப்பயும் மக்கள் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு தயாரா நிக்கிறாங்க. அப்படிங்கறதால இப்ப அண்டா, ஹாட் பாக்ஸ், அந்த அண்டாவுக்கு ஒரு மூடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், மக்களே அண்டா கொடுத்தானா வாங்கி வச்சுக்கீங்க. திமுகவுக்கு வாக்கரிசி எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாக்கரிசி கூட தனியா வாங்க வேண்டியதில்லை. எப்படி இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு கன்ஃபார்மா பாடையெல்லாம் ரெடி பண்ணி வழிவிட போறோம். அப்போ வாக்கரிசி எல்லாம் எடுக்கணும், தேவைப்படும் இல்லையா? அதுக்காக அந்த அண்டா குண்டாவெல்லாம் வாங்கி வச்சிங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப டிவிகேவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்களாம் சென்னை பிரஸ் கிளப். யாரா நீங்களாம்? கலைஞர் டிவியை கொலைஞர் டிவி, சன் டிவியை பன் டிவி, பாலிமர் டிவி, அப்படி ஒவ்வொரு டிவியும் ஃபேக்கா போட்டு நியூஸ் கார்டு கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல குணசேகரன் 1ஆம் நம்பர் கழக கொத்தடிமை குணசேகரன் என்கின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கின்ற கொத்தடிமை ஒரு பாலியல் வழக்குல சிக்கின மாதிரி ஃபேக் நியூஸ் கார்டு எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இது தப்பு. ஆனா இவனுங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு இதுதாண்டா, அப்புறம் வேற வழி இல்லை, உங்களை இப்படிதாண்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்க திருந்தவே மாட்டீங்க. 200 ரூபாய் வாங்குறதையே ஒரு பெரிய வரலாற்று சாதனையா நினைச்சுக்கிட்டு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களை வேற ரூட்ல தாண்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விவரங்கள் இருக்கு. பட் ஓகே, வாழ்த்துக்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறதோட நம்ம இந்த விவகாரத்தை முடிச்சுக்கோம். பட் இவனுங்களெல்லாம் இதுக்கு மேல என்ன வேணாலும் செய்யலாம். அவ்வளவு பெரிய யோக்கிய கருணாநிதிகள்லாம் இவங்க கிடையாது. கருணாநிதி யோக்கியர்னு சொல்லல, யோக்கிய கருணாநிதி கிடையாது அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப திடீர்னு புதுசா போராளிகள் எல்லாம் முளைப்பாங்க. அப்படி சமீபத்துல முளைச்ச ஒரு பீஸ் தான் ஜல்லிக்கட்டு ஜூலி. இவன் என்னடா ஜல்லிக்கட்டுக்காக போராடினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரே ஆளா 18 மணி நேரம் பேசியிருக்கேன். ஆனா நமக்கெல்லாம் கூட ஜல்லிக்கட்டு போராளி அப்படிங்கறதெல்லாம் வரல. இத்தனைக்கும் நம்மளும் மாடு வளர்க்குறோம், ஜல்லிக்கட்டை போய் பார்வையாளரா கலந்துக்கிறோம். பிடிக்க போல அப்படின்னா கூட இந்த பீஸ் எல்லாம் போயிருக்குமானே தெரியல. இப்ப திடீர்னு இது கிளம்பி வந்து என்ன பண்ணிருக்குன்னா, விஜயண்ணா நான் வீட்டுல தனியா இருக்கேன், என்ன வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க. கருமம், விஜய் லெவலுக்கு ஒன்னலாமா வந்து ஏதாவது பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில கடந்து போயிடலாம். இருந்தாலும் பெண்களை நம்ம இழிவா பேசக்கூடாதுங்கிறத அதை விட்டுட்டோம். பட் இந்த ஜூலி ஒரு பெரிய கிட்னி திருட்டு மாஃபியாவா இருந்திருக்கா. என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஒருத்தன் ஃபேவரா பேசுறான் அப்படின்னாலே கண்டிப்பா அவன் திருடனாதான் இருப்பான். தேடி பார்க்கணும், நோண்டி பார்க்கணும். அந்த அடிப்படையில சென்னையை சேர்ந்த ஒரு செல்வந்தர் கிட்னி தேவைப்பட்டிருக்கு. டோனர் வந்து சொந்த பந்தத்துல கிடைக்கல, வெளியில பேசியிருக்காங்க. யார் அப்படின்னா, ஜூலியோட நெருங்கிய தோழியான சர்மி அப்படிங்கிறவளோட அந்த ஏஜென்ட். அவதான் அந்த சர்மிங்கிற பொண்ணு தான் அந்த ஏஜென்ட். போய் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. கிட்னியோட விலை 10 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. டோனர் வரல. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இவங்க டோனருக்கு பணத்தை கொடுக்கல. அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகி அவங்க நேரா டோனரை போய் பார்த்து 10 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. பட் அந்த நபர் இறந்துட்டாரு. அப்பவும் கூட ஆபரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
எங்க நடந்திருக்குன்னா வழக்கம் போல திமுக எம்எல்ஏ கதிரவனோட தனலட்சுமி சீனிவாசன் கிட்னி திருட்டு புகழ் மருத்துவமனையில தான். இந்த விவகாரம் அப்படிங்கிறது இந்த பணம் கொடுத்தது வந்தது எல்லாமே ஜூலியோட வீட்டுல வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஜூலி அந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க, சர்மிளா ஜூலி எல்லாமே. இது ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல பெசன் நகரை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னோட கணவருக்கு கிட்னி வேணும்னு நேரடியா ஜூலிகிட்டே 15 லட்சம் பணம் கொடுத்திருக்காங்க. இது பெரிய விஸ்வரூபம் அப்படிங்கிறது எடுத்திருக்கு. துரதிருஷ்டவசமா இந்த விவகாரத்திலையும் மருத்துவத்துல ஆபரேஷன் பண்ணவங்க ஆஃப்டர் கேர்ல இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த கிட்னி மாஃபியாவோட ஜூலிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது, இப்ப கிட்னியை வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்க தரப்புல இருந்தே இது இப்ப பெரிய புகாரா வெளியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க பேசின ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நாம கிட்னி திருட்டு கேஸ்ல இருந்து தப்பிக்கணும். அப்ப என்ன பண்றது? இருக்கிறதே இருக்கு, திமுக காப்பாத்துறதுக்கு திமுக தான் இருக்கு. அப்புறம் என்ன? அப்ப திமுகவை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும்? விஜயை திட்டி நம்ம வீடியோ போடுவோம். விஜயை திட்டினா எப்படியாவது உதயண்ணா கண்ட்ரோலுக்கு அது போயிடும். உதயண்ணா நம்மளை கூப்பிட்டு பேசுவார். உதயண்ணா கிட்னி இருக்குல்லன்னா கிட்னி அதை நாங்க ஆட்டையை போட்டுட்டோம் உதயண்ணா, அந்த கிட்னி திருட்டு கேஸ்ல எங்களை சட்னி அரைக்க பாக்குறாங்க உதயண்ணா, எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க உதயண்ணா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உருட்டுறதுக்கு தான் விஜய் சார் நான் வீட்டுல தான் இருப்பேன், என்ன ஏதாவது வந்து பண்ணுங்க. நோ 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 நோ, அவ்வளவு மட்டமான டெஸ்ட்லாம் கிடையாது. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், அதை பத்தி ஒன்றும் இல்லை. சரி, இப்ப இன்னொரு விவகாரத்துக்கு வருவோம். திமுகவின் துபாய் முதலீடு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம அண்டா அடிக்கடி துபாய்க்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துச்சு பாத்தீங்களா. அண்டாவுக்கு அங்க என்ன வேலை? பெரிய ஒரு துபாய் ஷேக்வுட்ல பொண்ணு கட்டியிருக்காரா இல்ல துபாய் ஷேக்வுட்ல பொண்ணு கொடுத்துருக்காரா? நீ சாதாரண ஒரு யூடியூபரு, 200 ரூபாய் வாங்கி திங்கக்கூடிய ஒரு திமுகவோட கொத்தடிமை, பொது வெளியில அரசியல் விமர்சகருங்கிற போர்வையில அலையக்கூடிய 200 உடன்பிறப்பு. உனக்கு துபாயில என்ன வேலை, உனக்கு அமெரிக்காவில என்ன வேலை அப்படின்னு நான் கேட்கல. கண்காணிப்பு வலயத்துல சிபிஐ கொண்டாந்துருக்கு. அண்டாவோட மேட்ரு என்னன்னா, எதுக்கு இவன் துபாய்க்கு போனான், எதுக்கு இவன் அமெரிக்காவுக்கு போனான், யார் யாரெல்லாம் சந்திச்சான் அப்படின்னு கண்காணிப்பு வலயத்துல கொண்டாந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, திமுகவோட முதலீடுகள் நிறைய துபாயிலே இருக்கு. இதுல ஒருத்தர் வீடு வாங்கி கொடுத்தது கூட ஒரு மேட்ரு ஒண்ணு இருக்கு, பாவம், அதை நம்ம பின்னாடி பேசுவோம். இப்ப என்ன மேட்டர்னா, எலி ஏன் அம்மனமா ஓடுது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலி புழுக்க எதுக்குடா காயுது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். ஏன் இவங்க இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது ஈரானுக்கு சப்போர்ட்டா பேசி எப்படியாவது முட்டு கொடுத்து இந்த போரை இந்தியா எதுக்குற மாதிரி காப்பாத்திட்டு இங்க உள்ள பாய்கள்கிட்ட ஓட்டு வாங்கிக்கணும். மறுபக்கம் இவங்களோட முதலீடுகள் எல்லா அரபு நாடுகள்லயும் இருக்கு. மாப்பிள்ள சார் இங்க இருந்து துபாய்க்கு போனது, 5000 கோடி ரூபாய் துபாயில இருந்து முதலீடு இங்க வருது, லூலு மால் துறக்கிறேன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம காது எவ்வளவு ஆழமா இருந்திருக்கு அப்படின்னு ரொம்ப டீப்பா போயிருக்காங்க பாருங்க. கோயம்பேடு அந்த தனியார் பஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேருந்து நிலையத்துக்குன்னு தனி இடம் இருந்தது. அங்க லூலு மால் வரப்போகுதுன்னு அதெல்லாம் காலி பண்ணி கிளாம்பக்கத்துக்கு போகணும்னா, பட் இன்ன வரைக்கும் ஒன்றும் வரல. பட் அந்த முதலீடுகள்லாம் அங்கேருந்து இங்க வந்துச்சா, இங்கேருந்து அங்க போச்சா? இதையெல்லாம் சிபிஐ விசாரணை அப்படிங்கறத ரொம்ப துரிதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 5 வருஷமா சம்பாரிச்சு போட்ட முதலீடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தால நக்கிக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கறதுதான் இவர்களுடைய உயர்ந்தபட்ச வைத்தறிச்சலா இருக்கு. அதுக்குதான் இவ்வளவு கதறு அப்படிங்கிறத கதறிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை யாராவது பேசியிருக்காங்களா? இந்த ஜூலி விவகாரம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு திடீர் போராளியா உருவாகி மீடியாவில் 2 அங்கங்க மூஞ்ச காமிச்சுக்கிட்டு இந்த ஒரு பீஸே கிட்னி திருட்டு மாஃபியா அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது யாரு அப்படின்னா மீடியாக்கள். அதெல்லாம் விட்டுட்டு இந்த புலனாய்வுன்னு பேசுறவன் போற அப்படி கையை பிணைஞ்சுக்கிறான். விஜய் நல்ல கண்ணு வீட்டுக்கு வரும்போது அவர் மேல சரக்கு வாடை அடிச்சுது. இவன் தான் வாய்க்கு நேரம் ஒண்டி மூக்க வச்சிருந்தான் ஒருத்தன். அடுத்தவன் விட்டு கக்கூசை எட்டி பாக்குறது, அடுத்தவன் விட்டு பெட்ரூமை எட்டி பாக்குறது, அடுத்தவன் வாயை நோந்து பாக்குறது, அடுத்தவன் சட்டையை தூக்கினானா அக்கில மோந்து பாக்குறது, இதெல்லாம் பத்திரிகையாரனுக்கு வேலையாடா? இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை இடம் எடுக்க மாட்டேன். ஏன்னா உன் முதலாளி திமுக காரன் விட்டு ஆஸ்பத்திரி இல்ல அது. இதை பேசுங்கடான்னா அவரு குடிச்சிட்டு வந்தார் இளவுக்கு. டேய், தமிழ்நாட்டுல இளவுன்னா குடிச்சுட்டு தாண்டா போவோம். ஏன் விஜய் மட்டும் போக கூடாதா? தமிழ்நாட்டுல எந்த டெத் வீட்டுக்கு போனாலும் இருக்கிற 50 பேர்த்துல 40 பேர் குடிச்சிட்டு தாண்டா நிற்பான். அவர் குடிச்சிட்டு போனாரு அப்படின்னு நான் சொல்லல. அப்படியே போயிருந்தாலும் என்னடா தப்பு இல்ல?
நாட்டுக்கு தேவையானதை பேசுங்கடான்னா எவன் எவன் கூட படுத்திருக்கான், எவன் எங்க சாராயம் குடிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் பத்தி பேசணும்னா அப்புறம் நம்ம நார பேசுவோம். சின்னது பெத்தது ஒரு போட்டோலாம் வந்துச்சு, அந்த வரலாறுலாம் எடுத்து பேசுவோமா? பர்சனலை யாரும் தொடக்கூடாதுன்னு நம்மளும் சொல்லி 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 பார்த்தா அங்கிட்டு ஒருத்தன் சிகரெட் குடிச்சாங்கறா, இங்கிட்டு ஒருத்தன் சாராயம் குடிச்சாங்கன்னா, நீ அவ்வளவு பெரிய புலனாய்வு ஃபுல் டீயா இருந்தீங்கன்னா அழகிரி மகனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டை போடு பார்ப்போம். நீங்க தான் பெரிய புலனாய்வு புலிகளாச்சு, வீரப்பனையே பார்த்தவர்களாச்சு, வீரப்பனையே காட்டி கொடுத்தவர்களாச்சு. அந்த வரலாறை எடுத்து நான் பேசுவேன்னா பக்கத்து ஊர் தான் பாக்கியராஜ் ஜெயங்கொண்டத்துல இருக்காரு, கூட்டு வந்து இப்ப பேச விட்டேன்னு வச்சுங்களேன். நீங்க செருப்படி வாங்கின கதெல்லாம் ஜெயங்கொண்டம் செல்வத்துக்கு தெரியும், ஜெயங்கொண்டம் பாக்கியராஜுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எடுத்து விட்டுருவோம் வெளியில. பர்சனலை நோண்டாதீங்க, நாட்டுக்கு தேவையானதை பேசுங்கடா அப்படின்னா பேசுறதே கிடையாது. பேசு துபாய் முதலீடை பத்தி. இந்த மாதிரியான மீடியாக்கள் திமுகவை விட தமிழகத்திற்கு ஆபத்தானவர்கள். இவர்களை புறக்கணிங்க, நாடு நல்லா இருக்கும். திமுகவும் அளிக்கப்பட வேண்டியது, தமிழ்நாட்டு மீடியாக்களும் புறக்கணிக்கப்பட வேண்டிய புறம்போக்குகள். பல மீடியாக்கள் அப்படிதான், நல்லவர்களும் இருக்காங்க, அவர்கள் இந்த விஷயத்தை கடந்து போயிடலாம். ஏன்னா உண்மையான பத்திரிகையாளர்களும் இருக்காங்க, அவர்கள் இந்த விஷயத்தை கடந்து போயிடலாம். அவங்க போயிடுவாங்க, நம்மள திட்டுல நம்ம கரெக்டா தான் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான மீடியாக்களையும் புறக்கணிப்பீங்கன்னு நம்புறேன். தொடர்ந்து